இன்னைக்கு வீடியோல அருமையான தக்காளி ஊறுகாய் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். டிஃபன் பாக்ஸு, சாப்பாடு, தயிர் சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காஞ்சி தனம் வீடியோல தக்காளி ஊறுகாய் பண்ண போறோம். முதல்ல ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வறுத்துக்கலாம். தக்காளி ஊறுகாய் 2 கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி சீசன் கம்மியா இருக்கும்போது இது மாதிரி தக்காளி ஊறுகாய் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்கூல் போற பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அவசரத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலரா வறுபட்டு போச்சு. இது எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம் ஸ்டவ் மேல. கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா இப்படி வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி இதுல சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் நல்லா வதங்கி வரணும். தட்டு போட்டு மூடக்கூடாது. மூடணும்னா அது இருக்க தண்ணியெல்லாம் தக்காளி ஊறுகாயில் வீழ்ந்துடும். அதனால இப்படியே நல்லா வதக்கிக்கணும். நல்லா 1/2 மணி நேரம் வதங்கி வரட்டும். கூடவே உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைம்ல வறுத்து வச்ச கடுகு, வெந்தயம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டைம்ல ஸ்டவ் மேல 2 கடாய் வச்சுக்கலாம். தக்காளி ஊறுகாவை தாளிச்சுக்கலாம். இன்னொரு முறை
கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இங்கே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரை வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வறுப்பட்டு போச்சு. இந்த தக்காளி ஒரு தலை ஊற்றிக்கலாம். ஊற்றி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கலரிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கும் போது ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த டைம்ல மிளகாத்தூள், ஒரு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்க 2 ஸ்பூன் ஒரு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கலரிக்கலாம் இன்னொரு 5 நிமிஷம். மிளகாத்தூள் எப்பவுமே கடைசியா சேர்க்கும் போது அடி பிடிக்காம தக்காளி நல்லா வதங்கி வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் நெடி வாசனை போற வரையும். இன்னும் 5 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த டைம்ல நான் இங்க அரைச்சி வச்ச வெந்தி தூள், கடுகு தூளை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கலரிக்கலாம்.